வாங்க வணக்கம். வெல்கம் டு குக்கீஸ்வெல் சேனல். இன்றைக்கி குக்கீஸ்வெல் சேனலில் தேங்காய் சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் 1 கப் துருவின தேங்காய் எடுத்துக்கிறேன். 4 மிளகாய், நல்ல பெரிய மிளகாய், இது காரமாக இருக்குன்றதுனால நான் 4 மட்டும் சேர்த்துக்கிறேன். நீங்கள் நீல மிளகானா 6லேருந்து 8 வரைக்கும் சேர்த்துக்கோங்க, உங்கள் காரத்தை பொறுத்து. நான் வந்து இதில் கல்லுப்பு சேர்த்துக்கிறேன், இந்த சட்னிக்கு தேவையான கல்லுப்பு. இப்போ அரைச்சிட்டு வந்துட்டேங்க. இங்கே பாருங்கள், எப்போயுமே தேங்காய் சட்னி ரொம்ப வலுவலுன்னு அரைக்கக்கூடாது, நல்லாவே இருக்காது. இப்படி குறன்னு அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி தான் தாளிச்சிக்கலாம். நான் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றியிருக்கேன். அதில் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துருக்கேன். கடுகு நல்லா வெடிக்கட்டும். வெடித்ததுக்கப்புறம் 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். உளுந்தம்பருப்பும் கொஞ்சம் கலர் மாறட்டும். நான் 2 சின்ன வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா அது கலர் மாறுற வரைக்கும் சிம்லேயே வச்சு வதக்கிக்கோங்க. நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சுருந்தீங்கன்னா கருகி போயிடும். இப்போ நான் 2 மிளகாய் வத்தலை கிள்ளி சேர்த்துக்கிறேன், கிள்ளி போட்டுக்கிறேன். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கடைசியில். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். தேங்காய் சட்னிக்கு எப்போயுமே இந்த மாதிரி சின்ன வெங்காயம்லாம் போட்டு தாளித்து கொட்டினாதாங்க நல்லாயிருக்கும். நம்ம இதில் 2 ஜாமான் தான் சேர்த்துருக்கோம், தேங்காயும் பச்சை மிளகாவும். ஆனால் இப்படி தாளித்து கொட்டுறதுனால இதோட டேஸ்ட்டே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. தேங்காய் சட்னி வந்து இட்லி, தோசை, பொங்கல், சப்பாத்தி, கோதுமை தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும், நல்ல காம்பினேஷன். இப்போ நம்ம வந்து பொங்கலுக்குன்றதுனால நான் இதில் புளி எதுவுமே சேர்க்கலை, ஏன்னா சாம்பாரில் நம்ம தேவையான புளிப்பு சேர்த்துருப்போம். இதே இது தோசைக்கும் இட்லிக்கும் மாவு வந்து ரொம்ப புளிச்சிருந்தா நீங்கள் இந்த மாதிரியே புளிப்பு இல்லாமல் புளி எதுவுமே போடாமல் அரைச்சிக்கலாம். மாவு புளிக்காமல் இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து புளிப்பு சேர்த்துக்கலாங்க. லைட்டாக 1 துண்டு புளி மட்டும் சேர்த்து அரைச்சிக்கோங்க. அந்த மாதிரி தான் எப்போயுமே சட்னி இது பண்ணணும். புளிச்ச மாவாக இருந்தால் புளி சேர்க்காதீங்க. மாவு புளிக்கலை அப்படின்னா லைட்டாக புளி சேர்த்துக்கோங்க. இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், குக்கீஸ்வெல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனே அப்டேட் ஆகும். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.